தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பிட்வீன் சந்தை விசஸ் 11 பிரதர்ஸ். இதில் டாஸ் ஒன்றுனா சந்தை ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க. 11 பிரதர்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெனித். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலர். மணி ஸ்டெகிங்கில் ஜெனித் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலை பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. இன்சைட் ஆச் பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க பவுலிங் சைடில். அடுத்த பந்து அண்டரில் குவிக்கராகவே வந்திருக்கு. டாட் போ பேக் ஃபுட்லேருந்துல இழுத்து அடிச்சாங்க. டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. பவுலிங் எல்லாம் பேக் டு பேக் 2 பந்தை கான்சிக்யூட்டிவ் டாட்டாவும் மாற்றி கொடுத்துருக்காங்க. மணி தேர்ட் ஒன் அகைன் ஃபுல் பேக்ல இருந்தா டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் டாட்டாஸ் மட்டுமே பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பவுலிங் சைடில். மணி பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாகவே இருந்திருக்கு இங்கிட்டு சந்தைக்கு. அடுத்த பந்து அப் டு ஆகிங்லேருந்து வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் தாண்டி இருக்கு. பேக்கப் ஸ்டாப் பண்ணிப்பான்னு பார்த்தா மிஸ் ஃபீல்ட் ஆகிருக்கு. ரன்னிங் முடியும் 2 கிடச்சிருக்கு. ரன்னிங் குக்காக இருந்த காரணத்தால 2 நீங்கள் 2 முதல் ஓவரோட கடைசி 2 பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. இந்த தடவை மாட்டிக்காங்களான்னு பார்ப்போம். நல்ல டேக் ஏர்லியாக ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமான விக்கெட் ஏர்லியாக போகுது போகுது. ஜெனித்தோட விக்கெட் முதல் ஓவரோட கடைசி 1. இந்த தடவை ஒய்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நல்லா போட்டுருந்த பவுலர் இப்போ ஒய்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. தப்பான பாலிங்க. இந்த சின்ன மிஸ்டேக் கண்டிப்பாக மேட்சை மாற்றிடும். இந்த தடவை பெரிய ஸ்டோலுக்கு தான் போனாங்க. விக்கெட் ரீஜனில் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் குயிக்காக பாலுக்கு ரியாக்ட் ஆனாங்க. ஆனால் மிஸ் ஃபீல்ட் ஆகிருக்கு. ரன்னிங் முடியும் 2 கிடச்சிடும் நினைக்கிறேன். ரன்னிங் முடியும் 2 அட்லாஸ். இந்த 2ஓட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. மணி 5 ரன் அடிக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே டாஸ் பால் பட்டார்னு ஒரு அடி மிடில் ஆஃப் த பேட்லையும் பட்டிருக்கு தெளிவாக. அங்கே 6 முதல் பாலே இங்கே 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில். அடுத்த பந்து ஐந்தரா ஃபுல் பேக்கில் இருந்து இழுத்து போடப்பட்ட பந்து பவுலர் தலையை தாண்டி நல்ல ஸ்டாப் கூட பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. டேரக்டான விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு, மிஸ் ஆயிருக்கு. கையில் வச்சுருந்தா கண்டிப்பாக சிங்கிளாக தான் மாறி இருக்கும். ஒவ்வொருத்தரோனால எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்கும். ஈஸி டூ. அடுத்த பந்து இந்த ஒரு லேட் கடுக்கு போனாங்க. சரியான கனெக்டிவ் இருந்திருக்கு. பாயிண்ட் திசையில் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். குவிக்கராக போயிருக்கு. பவுண்டரி கிடச்சிருக்கு நினைக்கிறேன். பவுண்டரி. அடுத்த பந்து இந்த ஓவரில் வர முதல் 4 போன பால் வந்திருக்கு. ஆப் டு ஆகிங்லேருந்து வித்தே கொடுக்காத பந்து வச்சு கம் பேக் இன் டெலிவரி ஃப்ரம் பவுலர் சௌரவ். அடுத்த பந்து அகைன் ஆப் டு ஆகரில் இன்சைட் ஆயிடுச்சிங்க. நல்ல டேக்கன் கூட கீப்பர் விக்கெட். இந்த ஓவரில் வர முதல் விக்கெட், முக்கியமான விக்கெட் இந்த ஓவரில் பறி போயிருக்கு. அடுத்த பந்து ஃபுல் பேக்லேருந்து இழுத்து போட்டாங்க. இந்த தடவை இன்சைட் ஆச்சு. பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சுன்னு நினைக்கிறேன். முடியல 13 ஆடி இருக்காங்க. 11 பிரதர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜனா மற்றும் ஆனந்த் சைக்கிள். ஜனா நான் சைக்கிள் ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா மாயன் 24 அப்படின்ற டார்கெட்டில் 18க்கு 24 ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே அப் டு ஆகிங்லேருந்து டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கு. அடுத்த பந்து ஏறி கமிட்டாக இருந்தாங்க. குத்துனதும் நல்லாவே திரும்பி இருக்கு. நல்ல ஒரு ஸ்லோ ஏறிங்க. அதனால் ஸ்டாப் கூட சிங்கிளாக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து அகைன் தப்பான பால் ஒயிட். அடுத்த பந்து அப் டு அகைன்ல வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே தான் பாடி அட்டாக்ல சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை தப்பான பால் பனிஷ் பண்ணியிருக்காங்க. குயிக்கராகவும் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 பார்ப்போம். 6 தான் நினைக்கிறேன். 6 ஜனா பாயிட்டு வந்து முதல் 6 இன்னைக்கு இன்னிங்ஸில் இன்னைக்கு டோர்னமெண்ட்டில். அடுத்த பந்து அகைன் ஏறி கமிட்டாக என்ன பார்த்து அப் டு ஆகிங்லேருந்து வித்தே கொடுக்காத பந்து வச்சு மிடில் ஸ்டிக்கே பதம் பார்த்து கொடுத்துருக்காங்க. பவுலிங் எல்லாம் மாயன் 6 அடிச்சா அடுத்த பாலே விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து லோட்டாஸாக கனெக்ட் பண்ணாங்க. இன்சைட் அஞ்சில் பின்னாடி வந்திருக்கு விக்கரா. அதனால ஸ்டாப் முதல் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள். இதில் 10 ரன் ஆடி இருக்காங்க. சந்தை ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தடவை கேப்பில் போயிருக்கு மிட் விக்கெட் ரீஜனில். நல்லா ஸ்டாப்னு பார்த்தா நல்லாவே தடுத்து போட்டுருக்காங்க. ரன்னிங் முடியும் 2 அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸி டூ. அடுத்த பண்டு ஹைதராபாத்தில் நிற்கிறதுக்கு நினைக்கிறேன். கேட்ச் ட்ராப் ஆகி விக்கெட்டுக்கான சான்ஸும் மிஸ் ஆகிருக்கு. டாட் பவுல். தேர்ட் ஒன். பவுலிங் எல்லாம் பார்த்தா இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சரியான கனெக்டில் டஃப்பாக ஆச்சு மாடிக்கான நினைக்கிறேன். கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. ரன்னிங் முடின்னு பார்ப்போம். 2 கிடச்சிரும். கேட்சை ட்ராப் பண்ண காரணத்தினால இங்கே 2. அடுத்த பந்து ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் 6 பார்ப்போம். ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. 6. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் தெரிச்சிட்டு போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்லாவே தடுத்து போட்டுருக்காங்க. ஒரு பவுண்டரி சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ரன்னிங் முடியும் 2 கிடச்சிருக்கு. குயிக்காக இருந்த காரணத்தினால 2 டிஸ்டன்ஸ் போனாலே கண்டிப்பாக 2 புஷ் பண்ணிடுறாங்க 2 பேருமே. அடுத்த பந்து டாஸ் பால் பனிஷ் பண்ணால் மிஸ் பண்ணியிருக்காங்க. சரியான கணக்கில் கேப்பில் தான் ப்ளேஸ் ஆகும். கேப்பில் ப்ளேஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக ரன்னிங் முடின்னு பார்ப்போம். 2 ஓடிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஈஸி டூ. இந்த 2ஓட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க சந்தை. வெல் பிளேட் பை 11 பிரதர்ஸ்.